ஏஆர் முருகதா சார், நீங்கள் வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் உங்களோட நடிக்கணும்னு ஆசை சார். ஏன்னா உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி. உங்களுடைய முதல் படம் தலையோட தீனா, அவருக்கு தலைன்னு டைட்டில் கிடைச்ச படம். அந்த ஃபஸ்ட்டு ஷாட் ஞாபகம் இருக்குது. அவர் அந்த தண்ணியில் அவருடைய கால் ஷாட் ஒன்று வரும், ஒரு கண்ணாடி ஒன்று உடஞ்சிருக்கு, அதில் அவர் கண்ணு ஷாட் ஒன்று வரும், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் கேப்டனை வச்சு ரமணா பண்ணீங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன் வேற, ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்த கேப்டனை மாஸ் லீடராக மாற்றினது ரமணா படமும் அவருடைய அந்த லுக்கும் பர்ஃபார்மன்ஸும். அதுக்கப்புறம் கஜினி சொல்லவே வேணாம். சூர்யா சாரை பயங்கரமாக நம்ம ரசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு 2 ஷேடு. இந்த பக்கம் வந்து சஞ்சய் ராமசாமின்னு பயங்கர ஸ்டைலிஷாக ஒரு லவர் பாயாக ஒரு சைடு, இன்னொரு சைடு அந்த மொரட்டு ஆக்ஷனாக அவருடைய லுக். அதுக்கப்புறம் துப்பாக்கி, அது தமிழ் சினிமாவில் ஹீரோஸோட மாஸை ரீடிஃபைன் பண்ண படம். அதில் விஜய் சார் எப்படி இருந்தாங்க, அந்த ஐ எம் வெயிட்டிங்கிறது பயங்கர ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி பண்ணீங்க, தர்பார் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸ்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இந்த பக்கம் சிரஞ்சீவி சார், இந்த பக்கம் மகேஷ் பாபு சார், அப்புறம் ஆமீர் கான் சார், சல்மான் கான் சார், இந்த வரிசையில் சிவகார்த்திகேயனையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இதெல்லாம் ரொம்ப சர்ரியல் மூமெண்ட் சார். இதெல்லாம் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரல, ஆனால் இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கையோடு தான் இந்த மேடைக்கு வந்தேன். இதில் நான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. முருகதாஸ் சாரோடைய எனர்ஜி, அவருடைய கதை சொல்கிற விதம், இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. எனக்கு இன்னொரு பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. முருகதாஸ் சார், உங்கள் பேரில் என் அப்பா பேரும் இருக்குது, அது ஒரு கனெக்ஷன். என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நீங்கள். ரமணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இன்னைக்கு அப்பா இருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு டேரக்டரோட நம்ம பையன் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி. உங்களோட படத்தில் இருக்க விஷுவல் ஆகட்டும், ஹீரோயிசம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், பஞ்சஸ் ஆகட்டும், ஃபைட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் சார். இது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, என்கிட்டையும் சொன்னீங்க. இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஆர்கேக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த எஸ்ஆர்கே பண்ண வேண்டிய படம் இந்த எஸ்கே பண்ணதே ஒரு பெரிய பெரிய பாக்கியம் சார். இது எனக்கு தெரிஞ்சு அந்த டைலாக் நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு. அப்படி ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த படம் நடந்தது, உங்களோட ஒர்க் பண்ணதும். உங்களோட ஒர்க் பண்ண இத்தனை நாளும் நீங்கள் கொடுக்குற எனர்ஜி. சார் வந்து ரொம்ப ரேராக தான் டென்ஷன் ஆவாங்க, ஏன்னா ரொம்ப கூல், கரெக்டாக வேலை நடந்தால் போய்ட்டேன். அப்படி சாரையே டென்ஷன் ஆக்குற குரூப் இருக்காங்க இங்கே, அவரோட ஏடிஸ். ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இது பெரிய ஜேர்னி. சாரோட நம்மளால் நிறையா பேச முடியாது, ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப சீனியர். நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு. இன்றைக்கி என் பொண்ணு 7th படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது. பட் உங்கள் ஏடி டீமோட தான் சார் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அது ஒரு செம்ம எனர்ஜி. அது இந்த படம் மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியாக அழகாக சிம்பிளாக அப்படியே லவ் போய் அப்படியே ஆக்ஷனுக்கு மாற்றிருக்காங்க. நான் ஒன்றுமே யோசிக்கல. நான் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும்னு நினச்சேன். அண்ட் முதல்ல சார் வந்து படம் பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சார் சூப்பர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குன்னு. நான் கதை இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அந்த கதை கேட்க போகிற அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு போய் சாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சது, சார் எனக்கு வந்து தீனா மாதிரி, ரமணா மாதிரி, கஜினி மாதிரி, துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணும்னு நான் கேட்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன். ஏன் அப்படின்னா நான் என் படங்களை பார்ட் 2 எடுக்கவே ரொம்ப யோசிப்பேன். நான் இது வரைக்கும் ரீமேக் பண்ணதில்லை 23 படத்தில். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தமிழ் சினிமாவோட ஐகானிக் ஃபிலிம்ஸ். அதை திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு. நான் ரசித்த படங்கள் அது. பட் அதில் இருக்க இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கதை இருக்குன்றதை தான் நான் நம்பிக்கையோடு போனேன். ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்தோடனே, இன்டர்வல் கேட்டோடனே எனக்கு பயங்கர குஷி ஆகிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொல்லி இந்த நரேஷன்லாம் ஒவ்வொரு நாளும் செம்மையாக இருந்துச்சு. அது ஷூட்டிங் ஸ்பாட் எதுவாக இருந்தாலும் சார் ஒரு அழகான ஸ்மைலோடே இருப்பாங்க. நான் ரொம்ப பெரிய டைரக்டர், நீ ஜூனியர் அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்தாங்க. அதனால தான் சார் இன்றைக்கும் ஒரு டாப் டைரக்டராக இருந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கும், இந்த ஜேர்னிக்கும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும். படத்தோட டெக்னீஷியன்ஸ் வந்துடுறேன். சுதீப் எலமெண்ட் டிஓபி. இப்போ சார் சொன்னார்ல விரல் வந்து கட் ஆகிடுச்சின்னு சொல்லி, உண்மையிலே தான் நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன், இந்த விரல் போயிடுச்சு சார் அப்படின்னாரு. விரல் போயிடுச்சா? என்ன சாதாரணமாக சொல்லிங்க, அது விடுங்க, அது பிரச்சனை இல்லை அப்படின்னு. நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தோன்னா திடீர்னு கேமரா பக்கத்தில் இருக்க மாட்டார். எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா 2 சிகரெட்டை இழுத்துட்டு அந்த குடுமியை அள்ளி முடிஞ்சாருன்னா கேமரா வச்சுட்டு சிவதாண்டவம் ஆடிடுவார்.
அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். அண்ட் நான் ரோப்பில் இருக்கேன். இப்போ இந்த படத்தில் வந்து அபே வந்து என்ன பண்ணுவாப்புனா, சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு கூப்பிட்டு போவாப்புல. அந்த ஷார்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா 80 அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது, 60 அடி ஹைட்டில் ரோப்பில் தொங்குறது. நான் அந்த ஒரு பாலத்தில் இருந்து சார் பாலத்தில் ஷார்ட் சார்னு சொல்லி தூக்கி இந்த பாலத்துலேருந்து நீங்கள் குதிக்கிற மாதிரி ஷார்ட். ஐயோ ஆக்ஷன்னா இந்த அளவுக்கு ஆக்ஷனாவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஷாட்டில் நான் இப்போ சார் சொன்ன ஷாட் தான், நான் மேலே ரோப் கட்டி ஏறிட்டே இருக்கேன். பக்கத்தில் அவரும் ரோப்பில் வந்து என்ன தாண்டி போயிட்டு இருக்காரு. சேட்டா எந்த இவடே என்ன ஷாட்டு ஒரு சாயா அடிக்குமோ அப்படின்னா சொல்ல, ஃபர்ஸ்ட் டைவ் அடிக்கும் அப்புறமா சாயா அடிக்கும் அப்படின்வாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஆள் சுதீப் எலமன். பட் கிரேசி ஒர்க்கிங் வித் யூ பிரதர். அதுவும் ஃபைட்டு அவரும் கெவினும் சேர்ந்து எடுத்திருக்க விதம் டெஃபினட்டாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க. இப்போ ட்ரெய்லர் பார்க்குற எல்லாருமே ஆக்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. கெவின் அண்ட் ஸ்டீஃபன் கிரேட் ஜாப், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் அருண் மாவீரன் ஒர்க் பண்ணவர். மாவீரனில் நீங்கள் பார்த்த எல்லாமே மேக்ஸிமம் செட்டு தான், அதெல்லாம் ஒர்க் பண்ணவர் அவர் தான். இன்றைக்கி அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. மாவீரன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சேர்ந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆர்டிஸ்ட் விக்ராந்த் பிரதர், ஷபீர் பிரதர், இவங்களோடலாம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த படத்தில் பிஜு மேனன் சார் நடிக்கிறாருன்னு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா எல்லார் மாதிரியும் நானும் ஐயப்பனும் கோஷியமுக்கு பயங்கரமான ஃபேன். அதுலேயும் அந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு ஒரு ஷாட் போவார்ல, அதெல்லாம் பார்த்து நம்ம பயங்கர பேஜாராயிருக்கோம். ஷூட்டுக்கு வருவார், அவர் ஷூட்டில் நடந்து வரும்பொழுது வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுவார். நமக்கு பக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸு, ஒரு ப்ரெசன்ஸ். பட் பேசினா ஒரு 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 க்யூட்டான ஒரு பேபி, அவ்வளோ நல்ல ஹார்ட் அவருக்கு. இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, இல்லை கொட்டுக்காளி ரிலீஸ் ஆச்சு. அப்போ அவர் என்கிட்ட வந்து சொன்னார், டக்குன்னு வந்து படம் ரிலீஸ் இல்லை அப்படின்னாரு. ஆமாம் சார், கேரளாவில் என்ன ப்ரமோஷன்னாலும் என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். யுவர் ஒரு கிரேட் பர்சன் சார். உங்களோட ஒர்க் பண்ணது, கற்றுக்கிட்டது, வாய்ஸை எப்படி ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணுங்கிறத நான் அவர் நடிக்கும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் நீங்கள் நடித்தது, உங்கள் கூட நான் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் இந்த படத்தில் ராஜேஷ்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கேரக்டருக்காக ஆக்டிங் ட்ரெயின் பண்ணி கொடுத்தார் ராஜேஷ். அவர் இந்த படத்தில் நடிச்சும் இருக்காரு. இதுக்கு யாராவது ஒருத்தர் அப்படி வேணும்னு சார் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. இப்படி யாராவது ஒருத்தர் நம்மளை கைட் பண்ண நல்லா இருக்கும். சாரோட ஸ்கிரிப்ட், அவருடைய டைரக்ஷன் எல்லாம் என்னை எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சோம். இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதில் ஒரு பங்கு ராஜேஷ் அவர்களுக்கும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ். எனக்கு கூடவே இருந்து அவ்வளோ பார்த்துக்கிட்டாரு டப்பிங் வரைக்கும். தேங்க்யூ. ருக்மிணி, இந்த படம் மதராசின்றது ஒரு 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 மேட்னஸ், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அது ஒரு மேட்னஸ். அது லவ் எவர்கிரீன். தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்வுங்கிறது வந்து எப்போவுமே எவர்கிரீனாக இருக்கிறது. அந்த காலத்துலலாம் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இந்த காலத்தில் இந்த ஜென்சி பசங்க லவ்வே சரியில்லைப்பா அவனுங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா காலத்துலேயும் லவ்வுங்கிறது பியூர். லவ் பண்ணுற பசங்களாகட்டும், லவ் பண்ணுற பொண்ணுங்களாகட்டும், உண்மையாக ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டா அவங்களுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படி உண்மையாக ஒரு லவ் கிடைச்சா அந்த மாலதின்ற பொண்ணுக்காக ரகு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அந்த பொண்ணுக்காக அப்படின்றது தான் இதனுடைய ரொம்ப கோர் தாட். கதையை ஒன்றும் ரொம்ப சொல்ல இல்லை சார். ஸோ அதான் சொல்லிட்டேன், அப்புறம் என்னன்றீங்களா சார்? இல்லை ஓகே சார், அவ்வளோட நிறுத்திக்கிறேன் சார். நான் அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும்போது சார் சொன்னாங்க ருக்மிணி இந்த ரோலை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த லவ்ன்றது அந்த 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 ஹீரோயினையோ அந்த பொண்ணையோ நமக்கு ரொம்ப பிடிக்கணும். ஏன்னா ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் ஹீரோவாக உணர்றதே ஒரு பொண்ணு அந்த பையனை திரும்பி பார்க்கும்போது தான். அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணும்போது தான் அவன் தான் ஒரு ஹீரோன்னு நினச்சி இருப்பான் அவன். அதுவும் ஒரு பொண்ணு காலத்துக்கும் நான் உன் கூடயே வரேன்னு கையை பிடிச்சிட்டான்னா அவன் சூப்பர் ஹீரோ தான் அது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு இருக்கணும்னா அதுக்கு ருக்மிணின்னு சொல்லும்போது நான் அந்த டைம் தான் சப்தசாகரதா செல்லோ பார்த்துருந்தேன். கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகே, அதோட சைடியே பார்த்துருந்தேன் நான். அப்புறம் இவங்க அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் மாலதியை ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்தா இந்த பொண்ணுக்காக என்ன வேணால் செய்யலான்னு தோணும். அப்படியான ஒரு கேரக்டர் தான். ஸோ ருக்மிணி அவங்க ஷூட்டிங்கில் எப்படின்னா படிச்சுட்டே இருப்பாங்க, புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க. நான் சும்மா ஏமாத்துறாங்க புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா எழுதுவாங்க. ஒரு நாள் போய் கேட்டேன், என்னங்க எழுதுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷூட்டிங்கில் நடக்கிற தாட்லாம் நான் எழுதுறேன்னு சொன்னாங்க. ஓ படிக்கிற பொண்ணுடோ அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் காலேஜ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு எல்லா இடத்துலையும் படிக்கும். பஸ்ஸில் படிக்கும், பஸ் ஸ்டாப்பில் படிக்கும், எல்லா இடத்துலையும் படிச்சுக்கிட்டே இருக்கும். இசிஇ ட்ரிபிள் பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க தான். ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு
ரொம்ப நல்ல கேரக்டர் நீங்கன்றது ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் அவங்க இப்போ நிறையா பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய விஷஸ். அவங்கள தொடர்ந்து அடுத்து நான் பேச போகிறது என்னுடைய உயிர் நண்பன், ராக் ஸ்டார், த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், அனிருத். ஆக்சுவலாக அனி சாரும் நானும் பண்ணுற 8வது படம் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் 8 படம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கோம். பட் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஹீரோ, மியூசிக் டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் அப்படி இருந்ததே கிடையாது. இது என்றைக்குமே அந்த அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலேன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். எதிர்நீச்சல் ஹிட் ஆனப்போ நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிங்க, ஆல் காலேஜ் கேர்ள்ஸ், ஃபாரின் எல்லா பக்கமும் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க என்ன. அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார், இல்லை சார் நீங்கள் தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னார். எல்லோரும் கேட்பாங்க உங்கள் 2 பேர் காம்பினேஷனோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னு. இதுதான் ரீசன். நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன், அவர் என்ன தான் காரணம்னு சொல்லுவார். பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தாங்க. நமக்கு என்ன தெரியும் பாட்டை பற்றி? அவராக பாட்டு போட்டு இதுதான் பாட்டுன்னு அனுப்புவார். அவர் நடுவில் சொன்னார், நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலும் எஸ்கேக்காக அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி ஷாருக் கானில் ஆரம்பித்து எல்லாருக்கும் பாட்டு ஹிட்டு 1000 கோடிலாம் பார்த்துட்டார். இன்னும் 2000 இருக்குது, 3000 இருக்குது, 4000 இருக்குது. பல ரெக்கார்டுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு சார். நம்ம மீன்ஸ் நீங்கள், அதை நானும் சேர்ந்துப்பேன். அனி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களோட மியூசிக் அது கொடுக்குற எனர்ஜி நாங்களாம் அடிக்கடி சொல்லுவோம். எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் அனி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு. நாங்களும் கேட்டிருக்கோம். அனி சார் கல்யாணம் பண்ணுங்க சார், எங்களுக்கு மட்டும் 8 மணி ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வரணும், எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும். இவர் 8 மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியாக, இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நான் கேட்போம், ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்க? விடுங்க சார் ஜாலியாக இருக்கேன்னு. பட் அவர் ஜாலியாக இருந்தால் நமக்கு ஹிட்டு பாட்டு வருது. நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா, அவர் கல்யாணம் நடக்கணுமான்னு யோசிச்சு பார்த்தேன். நமக்கு ஹிட்டு பாட்டு தான் வேணும். அதனால் நீங்கள் ஜாலியாகவே இருங்க சார், எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அனி அவ்வளோ ஸ்பெஷல். அனியோட எந்த அளவுக்கு க்ளோஸ்னால், இப்போ நான் போய் கேட்டேன்னா எந்த படம்னாலும் உடனே ஓகே சொல்லுவார், நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் சார்னு. ஆனால் அவருக்கு நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட், அவர் இன்றைக்கி வளர்ந்துருக்க அந்த க்ரோத், அந்த ஸ்டேச்சர், அதுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் அப்படி போய் கேட்கவே மாட்டேன். நான் எப்போ கேட்டாலும் பண்ணுவார். பட் அவருக்கு அந்த ஸ்டேச்சரை கொடுத்து அப்ரோச்னா, இவர் இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் நம்ம போய் கேட்குறோன்னா அதுக்கேற்ற ப்ராஜெக்டோட தான் போய் கேட்கணுன்றதான் எங்களுக்கு எப்போவுமே தோணும். அப்படி தான் சார் இருப்போம். பாசம், லவ் எல்லாமே எப்போவுமே இருக்கும். பட் அதை தாண்டி நான் இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கீங்க சார். எங்கே போய் பார்த்தாலும் இவர் ஒரு கான்சர்ட் நடத்தினா எனக்கு எத்தனை மெசேஜ் வருதுன்னு எனக்கு தான் தெரியும். கெட் மீ 4 டிக்கெட்ஸ், கெட் மீ 2 டிக்கெட்ஸ் அப்படின்னு. டிக்கெட்லாம் அப்படி கிடைக்காது ராஜா, நீ அங்கே போய் ஏதாவது கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ அப்படின்னு. அனி சார் யுவர் அ பிக் இன்ஸ்பிரேஷன். எதுக்கு முக்கியமான சக்ஸஸ்க்கு மட்டும் இல்லை, அந்த சக்ஸஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன அத்தனை வார்த்தைக்கும், அன்புக்கும், பாடல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ சார், ஆல்வேஸ் லவ் யூ. நான் எப்போவுமே மெசேஜில் அனுப்புறது தான், லவ் யூ சார். இந்த ப்ரோமான்ஸ் போயிட்டே தான் இருக்கும் எங்களுக்குள்ள, அது எப்போவுமே இருக்கும். அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஃப்ரெண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். லவ் யூ சார். அண்ட் மதராசிக்கு நீங்கள் கொடுத்துருக்க ட்ராக் சலம்பலை, அப்புறம் இப்போ வழிகிறேன். இன்னொன்று தங்கப்பூவேன்னு ஒரு பாடல் விவேக் ப்ரோ எழுதியிருக்காரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். அந்த சாங் நீங்கள் கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் சூப்பர் சுப்பு ப்ரோ, சூப்பர் லிரிக்ஸ். அண்ட் ஆதேஷ் ப்ரோ தேங்க்யூ. அண்ட் விவேக் ப்ரோ தேங்க்ஸ். நான் ஆனால் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம நண்பர்களை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான வரிகளோட அண்ட் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ், அனியோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நம்ம மேட்னஸ் இந்த படத்தில் சொல்லும்போது லவ் அண்ட் ஆக்ஷன் இருக்குது. ஆக்ஷன் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர மேடான ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ வில்லன் யார் பண்ணுறா அப்படின் போது சார் சொன்னாங்க வித்யுத் ஜாம்வால் அப்படின்னாங்க. வித்யுத் ஜாம்வாலா, அட்டேங்க அப்பா பயங்கரமாக இருப்பாப்லையே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தப்போ ஃபஸ்ட் டே சந்திக்க போகிறேன். நான் என்ன பண்ணேன், தூத்துக்குடியில் ஷூட் பண்ணும்போது காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு திருச்செந்தூர் கோயில் போகிறதுக்காக கிளம்பிகிட்டு இருந்தேன். நான் வெளியே வந்தால் தூரத்தில் ஒரு உருவம், நல்ல ஹைட்டு, கை வந்து கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்குது. ஆள் அப்படியே திரும்பினா அது வித்யுத் ஜாம்வால். அது அவர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. நம்ம வந்து வேஷ்டி சட்டை நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தேன். நான் சிவா அப்படின்னாரு. எஸ் சார், சிவா கிரேட் மேன், ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூனாரு. கை அப்போவே இருக்கியா பிடிச்சாப்புல. ஐயோ இவர் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஓகே சார் சி யூ இந்த ஈவினிங் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் நேராக முருகா அந்த மனுஷன்ட்டு மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்க, ஒரு பஞ்சு மூஞ்சில் விழுந்தாலும் உனக்கு என்னை அடையாளம் தெரியாமல் போயிடும், இது ஓம் பொறுப்பு, நீ பார்த்துக்கன்னு சொல்லி வந்தேன். அப்புறம் அந்த ஃபைட் வந்துச்சு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டதெல்லாம் ஒன்று தான்,
அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம். லொஜக் மொஜக் பஜக், இதுதான் நம்ம தாரக மந்திரம்னு சொல்லிட்டு அங்கே போனேன். ஆக்ஷன் பண்ணும்போது அந்த ஆள் தடுக்கிறாப்புல, தடுக்கும் போதே வலிக்குது. நான் அங்கே நின்று பண்ணிட்டு வெளியே வந்து இந்த ஆள் உண்மையிலே அடிக்கிறான், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபைட்டை பயங்கரமாக பண்ணி, ஏன்னா அவர் ப்ரொஃபஷனல், அவர் பயங்கரமாக யூ கேன் டூ இட் மேன், கம் ஆன் மேன், யூ கேன் டூ இட். அப்படி கையை மட்டும் கொடுக்காத, நீ நசுக்கி விட்டுருவா, இந்த வேலையை வச்சுக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன். பட் ஃபைட்டை பயங்கரமாக பண்ணி ஆகணும், ஏன்னா ஸ்கிரிப்டோட ரொம்ப பீக் மூமெண்ட் அது, கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கணும். அப்போ ஓகே நம்ம என்னமாவது பண்ணி ரிஹர்சல் பண்ணியாவது பண்ணிடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இறங்கி ஃபைட் பண்ணிட்டேன். அப்புறம் அவரே அப்ரிஷியேட் பண்ணார். அப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், எத்தனை கேப்டன் படம், எத்தனை அர்ஜுன் படம், சரத்குமார் படம்லாம் பார்த்துருப்போம், விடுவோமா நாங்கள் ஃபைட்டை அப்படின்னு சொல்லி அப்படி நின்றுட்டோம். ஒரு மாதிரி அவரோட சேர்ந்து படத்தில் பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக இருக்கும். வித்யுஜாமால் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த சிங்க் வரணும் ரெண்டு பேருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக 1-2 அடி விழும். அப்படியே விழுந்துச்சு, ரெக்கவர் ஆகிறதுக்கு 2-3 நாள் ஆச்சு. பதிலுக்கு அவருக்கும் 2-3 விழுந்திருக்கும், நம்மளும் அதை பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தானே நம்ம ஸ்கூலில் கில்லுனாலே சும்மா இருக்குது, இல்லை திருப்பி கில்றாள், நம்ம எப்படி அப்படி விடுவோம்? ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. பட் ஒரு ஒரு கிவ் அண்ட் டேக்கில் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். சார் அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 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 ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு மாதிரி நமக்கு ஒரு ரொம்ப சரியலான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு துப்பாக்கி படம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி. நான் அந்த டைமில் போட்ட ட்வீட் ஒன்று இருக்குது, இன்னைக்கு தேதியில் கையில் துப்பாக்கி வச்சுருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சுருக்கவன் தான் பெரிய ஆள், ஐ காட் த FDFS டிக்கெட் ஐ சேன்னு சொல்லியிருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும்.